السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் திங்கள் செவ்வாய் இந்த 2 தினங்கள் தாசுஆ என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் பிறை 9 மற்றும் ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், இந்த 2 நாளினுடைய நோன்புகளை வைப்பதற்காக வேண்டி நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலேயே ஆஷுராவுடைய நாளையில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஸில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறியாமை காலத்தில் குறைஷியர்கள் முஹர்ரம் 10வது நாளில், அது ஆஷூரா நாளில் நோன்பு நோற்று வந்தனர். எப்பொழுது ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டதோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை வைப்பதற்காக வேண்டி கட்டளையிட்டார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிற வரைக்கும் ஆஷூராவுடைய நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் 10வது நாளில் விரும்பியவர் ஆஷூரா நோன்பை நோக்கட்டும், விட்டுவிட விரும்பியவர்கள் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் வந்த பிறகு ஆஷூராவுடைய நோன்பு கொடுக்கப்பட்ட அந்த நிலை என்பது குறைந்து விட்டது. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அங்கே சில யூதர்கள் எல்லோரும், மதீனத்தில் வசிக்கக்கூடிய யூதர்கள் இந்த நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது என்ன நாள் என்று கேட்டார்கள். அந்த யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு ஹாதல் யௌம் அல்லதி அظஹரஹு அல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனி இஸ்ராயீல் அலா ஃபிரௌன். நாங்கள் ஏன் இந்த நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றியதற்காக வேண்டி நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று மதீனாவில் வாழக்கூடிய அந்த யூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நஹனு அவுலா பி மூஸா மின்கும், நாங்கள் உங்களை விட மூஸாவிற்கு நெருக்கமானவர்கள், எனவே நோன்பை நாங்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொல்லி, அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து கட்டளையிட்டார்கள். ஆரம்ப காலத்தில் வைத்து கொண்டிருந்தார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அதை வைப்பதற்கு யார் விரும்பினார்களோ வையுங்கள், விரும்பாதவர்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நிலைக்கு பிறகு மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள் இந்த மாதிரி நோன்பு வைத்து அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள், அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார் என்று வந்த பொழுது இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள். ஆக நான் இந்த ஆஷூராவுடைய 10வது நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த நாளையில் யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள், எங்களையும் நோன்பு வைக்க சொல்லுகிறீர்களே, இது யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது, எனவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் யூதர்களுக்கு மாற்றமாக நடப்பதை அவர்கள் விரும்பினார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் யூதர்களுக்கு காலிஃபு
யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் தலைமுடிக்கும் தாடிக்கும் அவர்கள் சாயமிட மாட்டார்கள். அவர்கள் தலைமுடிக்கும் தாடிக்கும் சாயமிட மாட்டார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய தலைமுடிக்கும் தாடிக்கும் நீங்கள் கருப்புமை அல்லாத வேறு சாயம் விட்டுக் கொள்ளுங்கள், யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வது ஒவ்வொரு காரியத்தையும் யகூதிகளுக்கு மாற்றம் விரும்புவார்கள். யகூதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர்கள் செருப்புகளை அணிந்து கொண்டு தொழ மாட்டார்கள். நீங்கள் செருப்புகளோடு தொழுங்கள் என்று சொன்னார்கள். யகூதிகளுக்கு மாற்றம் மோசாவை அணிந்து கொண்டு நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். ஒரு முறை இப்படித்தான் ஒரு கபரிஸ்தானில் ஜனாசாவை அடக்கம் செய்கிற பொழுது அந்த குறிப்பாக அந்த கபருக்குள் லஹத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குழியில் ஜனாசாவை வைக்கிற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் நின்று கொண்டு தான் இருப்பார்கள், உட்கார மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். இவர்களை கடந்து போன ஒரு யூதனுடைய அறிஞர் ஒருவன் நாங்களும் இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஜனாசா வைக்கிற பொழுது நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டு தான் இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஃபஜலஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அப்படியே ஜனாசா கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டார். அது மட்டுமல்ல இஜ்லிசு நீங்களும் உட்காருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்களை ஹாலஃபுஹு மாற்றம் செய்யுங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி தான் செய்வாங்களா யூதர்கள், நம்ம உட்காருவோம் ஜனாசாவில். அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு செயலும் யூதர்களுக்கு மாற்றம் செய்தார்கள். அதை விரும்புவார்கள். எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அவர்களே சொல்லுவார்கள், இந்த நபி முகம்மது என்ன நாங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு மாற்றமாகத்தான் செய்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மா யுரீது ஹாத ரஜுலு அய்யதஅ மின் அம்ரினா ஷையன் இல்லா ஹலஃபனா ஃபீ, என்ன சொன்னாலும் இவர் நமக்கு மாற்றம் செய்கிறாரே என்று யூதர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றத்தை செய்வார்கள். அப்படி மாற்றத்தை செய்கிற பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்போ நீங்கள் 10 மட்டும் வைக்காதீர்கள், 9 சேர்த்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய வருடத்தில் நான் உயிரோடு இருப்பேனேயானால் நான் என்ன செய்வேன், நான் கண்டிப்பாக வரக்கூடிய வருடத்தில் நான் உயிரோடு இருப்பேனேயானால் நான் சுமன்ன தாசியா 9ஐயும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் 9, 10 2 தினங்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும். 2 தினங்கள் இதுதான் அசஹ், இதுதான் சரியானது. ஆனால் தவறும் பட்சத்தில் 9 தவறும் பட்சத்தில் 10, 11 வைக்கலாம் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். காரணம் யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக 10, 11 வைப்பதற்கு சில ஹதீஸுகளை அவர் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸு தாயிஃப். ஆக நாம் என்ன செய்யணும், 9, 10 தான் முதன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானது. தவறும் பட்சத்தில் 10, 11 வைத்துக் கொள்ளலாம். ஆக நாம் இந்த நோன்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹரி ரமதான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு என்பது ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கிறீர்களே அந்த மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நோன்பு தான் நோன்பு. ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு. ரமலானுடைய சுன்னத்தான் நோன்பு எத்தனை நோன்பு நாம் பிடிக்கிறோம், வாரம் திங்கள் வியாழக்கிழமை நோன்புகளை பிடிக்கிறோம், ஷவ்வாலுடைய நோன்புகளை நாம் பிடிக்கிறோம், அரஃபாவுடைய நோன்பு, ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13, 14, 15 இப்படி எவ்வளவோ சுன்னத்தான நோன்புகள் இருந்த பொழுது கூட அல்லாஹ்வின் தூதர் அந்த நோன்புகளுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பை இந்த முஹர்ரம் ஆஷூராவுடைய நாளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான் அஃதலு ஸியாமி பஅத ஷஹரி ரமதான், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது
ஆஷூரா அல்லாஹ் சொன்னார்கள் ஷஹருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம். இந்த ஆஷூரா மற்ற ஏனைய நோன்புகளை விட அல்லாஹ்வின் தூதர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நோன்பாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது எப்பொழுது வருகிறது என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை அவர்கள் கணக்கிட்டு கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள், அதற்கான தயாரிப்புகள் இருப்பார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளை நோன்பு வைப்பது என்பது அஹ்தஸிபு அலல்லாஹ் அயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முந்தைய வருடத்தினுடைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஆக 2 நாட்கள் நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்ற சிறப்புகளை உட்படுத்தி இந்த 9, 10, 2 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு நாம் இப்பொழுதே தயாரிப்புகளில் ஈடுபட்டு இந்த 2 நோன்புகளை பிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுதாவா